everyone, welcome to Udaya Antiques. இந்த வீக் சண்டே வந்து செம்மையான ஆன்டிக் பீஸ் வந்திருக்கும். அதுவும் மந்த் எண்ட் சேல்னால நிறைய பீஸ் கொண்டு வந்திருக்கிறேன். வாங்க உள்ள போய் ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க பாருங்க, எவ்வளோ ஆன்டிக் பீஸ்ன்னு பாருங்க. அதாவது புட்டுக்குடம் தான், அது ஸ்டாண்டு பிடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி வச்ச புட்டுக்குடம். ரொம்ப ரொம்ப ரேருங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வருது. அது இது என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. அதாவது என்னன்னா வெங்கலம் தான், அதாவது முறி வெங்கலம் சொல்லுவாங்கல்ல, அதுதான். நார்மல் வெங்கலத்தால நம்ம புட்டுக்குடம் பார்த்துருக்குறோம். இது வந்து முறி வெங்கலம், அதாவது லைட் வெயிட்லேயே பண்ண புட்டுக்குடம். இங்கே பாருங்க, உங்களுக்கு நான் இதில் இது காட்டுறேன். உள்ளே பாருங்கள், முறி வெங்கலம்னால லைட் வெயிட்டில் இருக்கிறதுனால லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. இது வந்துட்டு ஆன்டிக் பீஸ் தான். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா உள்ள சில்லு இல்லை, நல்லா ஆன்டிக் பீஸாக நீங்கள் வச்சுக்கலாம். இந்த மாதிரி அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், அதோட கைப்பிடி வந்துட்டு என்ன வுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட்டு தான். இதோட வுட்டு என்னென்னா பாருங்கள், கீழே இது பண்ணியிருக்காங்கல்ல, இதுவும் வந்துட்டு அந்த காலத்தில் உள்ளது தான், முறி வெங்கலம் தான். கீழே இருக்கிற அந்த பானையும் இருங்க, உங்களுக்கு நான் வந்துட்டு ஹைட்டு காட்டுறேன். நல்ல ஆன்டிக் பீஸுங்க, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச் இருக்குது. இதோட வெயிட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருப்பேன், அதில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், மினி உருளி, அதாவது இது மினி சைஸ் உருளி. பெரிய சைஸில் கொடுத்துருக்கிற மாதிரியே மாடல்லாம் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் குட்டி மினி சைஸ். நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சு சாமிக்கு பிரசாதம் இல்லை குட்டி குழந்தைங்களுக்கு இதில் வச்சு ஊட்டும் போது நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, பார்க்குறதுக்கும் ரொம்ப மினி சைஸாக. இங்கே பாருங்கள், கைக்குள்ளே அடங்குற மாதிரி தான் இருக்கும். இதோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. ஹைட் பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்குது. அதான் சொன்னேன், மினி சைஸ். அதே மாதிரி இங்கே பாருங்க, லார்ஜ் சைஸ் பாயாச உருளி, பெரிய சைஸ் பாயாச உருளி. கேரளா பிரான்ச் தான் இது, கேரளா சைடில் பண்ணக்கூடியது தான். பாருங்க, கீழே வந்துட்டு 4 ஸ்டாண்டு இருக்கும், குட்டியாக தான், குட்டி ஸ்டாண்டு தான் இருக்கும். இதோட டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதுக்கு ஒரு கரண்டியும் நான் வந்து செட்டாக தான் கொடுப்பேன். இது ரெண்டுமே செட்டு தான். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்துக்கோங்க, ஒரு டேமேஜுமே கிடையாது, லீக்கு எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. நல்ல பீஸுங்க, நல்ல பெரிய சைஸு. அதாவது பாயாசம் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதனால் பாயாசம் ஊட்டின்னு தான் நான் இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட நான் ஒரு ஹைட் காட்டுறேன். வெயிட் வந்துட்டு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணிடுவேன். 4 இன்ச் இருக்குது ஹைட்டு. வித்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. அந்த எண்ணெய் சீட்டி, எல்லாரோட ஃபேவரட் எண்ணெய் சீட்டி. இந்த வாட்டி 2 எண்ணெய் கிடச்சிருக்குது. போன வாட்டி 1 தான் கிடச்சிச்சு, நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இந்த வாட்டி 2 கிடச்சனால 2த்தையும் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, 1ல் வந்து ஸ்டாண்ட் இருக்குது. நான் இது வரைக்கும் நான் கொடுத்த எண்ணெய் சீட்டியில் ஸ்டாண்ட் எதுவுமே கிடையாது. இது ஒன்றே ஸ்டாண்ட் இல்லை பார்த்துக்கோங்க. 1ல் மட்டும் ஸ்டாண்ட் வச்சு இருக்குது, அதனால் மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. சீக்கிரம் புக் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 4 ஸ்டாண்ட் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துக்குள்ளது, இப்போ பண்ணுறது எதுவுமே கிடையாது. மோஸ்ட்லி என்கிட்ட எல்லாமே வந்துட்டு ஆன்டிக் பீஸாக தான் கிடைக்கும். அதை நாங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு புதுசுமாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நான் உங்களுக்கு சைஸ் காட்டுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 இன்ச் இருக்குது. வித்து வந்துட்டு 3.5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இதோடது பார்த்தீங்கன்னா ஹைட்டு 2.8 இன்ச் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 3 இன்ச் தான் இருக்குது. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்தன கும்பா. அதாவது நம்ம முன்னாடி வந்துட்டு இதே மாதிரி ஒரு போட்டிருப்போம், அதில் வந்துட்டு நல்லா பிளாட்டினம் மாதிரி கலரில் இருக்கும். இது வந்துட்டு பிரான்ச், எல்லோ பிரான்ச்சில் பண்ண அதே மெத்தட் தான். ஸ்டெப் கட்டிங்லாம் பண்ணி அதே மாதிரி சந்தன கும்பா ரொம்ப வருஷம் ஓல்டுனால இந்த கலரில் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் இன்னும் கழுவி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஆன்டிக் பீஸ்னால அப்படியே வச்சுருக்கிறேன். இதோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2.8 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காணாளி. அதாவது என்ன ஸ்பெஷல், இத்தனோண்டி தான் இருக்குது. என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து அசோக சக்கராவோட இது இருக்கும். உங்களுக்கு வீடியோவில் கிளியராக தெரியலனாலும் உங்களுக்கு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். அசோக சக்கரா வரைஞ்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிருப்பாங்க. கீழேயுமே அதே மாதிரி ஒரு ஹோமு, அதுக்கப்புறம் ஒரு கிராஸு, இந்த மாதிரி நல்ல டிசைனில் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க, உள்ளேயுமே ரொம்ப நீட்டாக இருக்குது, ஒரு லீக்கேஜும் கிடையாது. நல்ல பீஸுங்க, அப்படியே வாங்கிட்டு போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் இல்லாமல் சாஃப்ட் பிரான்ச்சு, நான் சொல்லுவேன் முன்னாடி சாஃப்டாக இருக்குது, அப்படி அதே மாதிரி தான் இதுவும் சாஃப்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி முக்காநாளி இல்லை, சாரி, இது வந்துட்டு அரைநாளி. எனக்கு கரெக்டாக தெரியாதனால தப்பாக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இதில் யானை வரைஞ்சிருக்கிறாங்க பாருங்கள். அந்த காலத்தில் இருந்தாலும் அதில் யானை வரைஞ்சிருக்கனால நான் சொன்னேன். அதுக்கப்புறம் இதுவுமே அந்த சாஃப்ட் பிரான்ச் தான், இதுவும் பிரான்ச் மெட்டீரியல் தான், பிராஸ் கிடையாது. என்கிட்ட இருக்கிற நாளிலாம் 5.5 இன்ச் இருக்குது இதோட ஹைட்டு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அந்த காலத்தில் பாட்டிலாம் வச்சுருப்பாங்கல்ல, இப்படி வச்சுட்டு இடிச்சுட்டே இருப்பாங்கல்ல, என்ன சொல்லுவாங்க, வெத்தலை இடிப்பாங்கல்ல, அதுதான் இது. இங்கே பாருங்கள், அதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கட்டிய பிரான்ச்சில் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுமே வந்துட்டு அவ்வளோ நீட்டாக இருக்குது, யூஸ் பண்ண மாதிரி கூட இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னுட்டு.
நல்ல பிரான்ச்சு, அந்த லைன்ஸ்லாம் கூட அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க. இருங்க உங்களுக்கு நான் இதோட சைஸ் காட்டுறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. அப்புறம் இந்த இடிக்கிறதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.8 இன்ச் இருக்குது. பாருங்க, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராயல் பிரின்சஸ்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஒரு கும்பான்னு சொல்லி நான் ஏற்கனவே போன வீடியோவில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதே தான் இது, அதுலேயே சின்னது. அதாவது இங்கே பாருங்கள், இது வந்துட்டு ஒரு ஸ்பூன். என்ன ஸ்பூன் பார்த்தீங்கன்னா உள்ள ஹிந்தியில் எழுதியிருக்குது. எனக்கு ஹிந்தி மோஸ்ட்லி தெரியாதனால எனக்கு தெரில, நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸ்பூன்லேயே வந்துட்டு இந்த மாதிரி சுற்றுற மாதிரி வச்சுருக்குறாங்க. என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் தான், ரெண்டுமே ஸ்பூனுமே பிரான்ச் தான். எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க இந்த டிசைன்லாம். இதோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.8 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 4.8 இருக்குது. இதோட ஸ்பூனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ஸ்பூன் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்பரம், அதாவது சாமி வைக்கக்கூடிய சப்பரம் தான் இது. அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாமி இதுக்குள்ளே வச்சு பூஜை ரூமில் வைக்கிறது தான். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஓப்பன் ஒர்க் தான் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே செம்ம க்ளீனாக இருக்குது, ஒரு டேமேஜும் கிடையாது. சைடில் 2 மயில் இருக்குது. கீழெல்லாம் வந்துட்டு மயிலா கிளியான்னு தெரில, இருக்குது மயில் மாதிரி தான் எனக்கு என்னமோ இருக்குது. மயில் தான் நிறைய இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டிசைன்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீன்லாம் கூட அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்குறோம். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஒன் டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே பூஜை ரூமில் சாமி வச்சுக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யாழி. அந்த காலத்தில் யாழி வந்துட்டு வீட்டுக்கு வெளியே தொங்க விடுறக்கூடிய இதுதான். இது கன்சிஸ்டிக்கு தொங்க விடுவாங்கள்ல, அதுதான் இது. ஏன் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், உள்ள பிள்ளையார் இருக்குது, சின்ன பிள்ளையார், கன்சிஸ்டி விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறம் வெளியே கீழே யாழி இருக்குது. இதை வந்துட்டு இந்த மாதிரி தொங்க விடுறதுக்கு வீட்டுக்கு வாசலில். இருங்க நான் உங்களுக்கு சைஸ் காட்டுறேன். வீட்டுக்கு வெளியே தொங்க விட்டிங்கன்னா உங்கள் கன்சிஸ்டி எல்லாம் போயிடும். என்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா 4 இன்ச் தான் இருக்குது. இதை வெயிட் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நல்ல வெயிட்டாக இருக்குதுங்க. நான் இதை தொங்க விட்டுருக்குறேன். குழம்பு சட்டி நல்ல வெயிட்டுங்க. பார்க்குறதுக்கு தான் இப்படி குட்டியாக இருக்குன்னு நினைப்பீங்க, ஆனால் செம்மையான வெயிட்டாக இருக்குது. இதுதான் அந்த குழம்பு சட்டி. அதோட இது ஸ்பூனு. நீங்கள் இப்படி குழம்பு ஊற்றுறதுக்குமே வச்சுக்கலாம். நல்ல வெயிட்டு, ஒரு டேமேஜ் கூட கிடையாது. பார்த்துக்கோங்க, அப்படி நீட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு போய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். வெயிட்டு கூட நல்ல வெயிட்டு. இது உங்களுக்கு நான் அதோட சைஸ் காட்டுறேன். 4.2 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருக்குது. பெரிய குழம்பு சட்டி எம்மா, ரெண்டும் ஜோடி தான். இது வந்துட்டு நல்ல பெரிய குழம்பு சட்டி. இதுவுமே வந்துட்டு ஒரு டேமேஜும் கிடையாது. எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே நீங்கள் பண்ண வேணாம், வாஷ் மட்டும் லைட்டாக பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ க்ளீனாக இருக்குது. எனக்கு இதோட சைஸும் காட்டுறேன். வெயிட் நல்ல வெயிட்டுங்க, நல்ல ஆன்டிக். இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. 5 இன்ச் இருக்குது. வித்து பார்த்தீங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. 2 கால் செம்பு கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸு, இது ரொம்ப மினி சைஸ். ரெண்டுமே வந்துட்டு ஜோடி மாதிரி தான் இருக்குது. பாருங்கள் அந்த லைன்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இந்த வாய் சைஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த உடம்புக்கும் இந்த வாய்க்கும் சம்மந்தமே இருக்காது. நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம். இதையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லைன்ஸ்லாம். ரெண்டுமே வந்துட்டு ஜோடி தாங்க. கால் செம்பு, குட்டி குட்டி கால் செம்பு. அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பர் செம்பு. காப்பரில் மீடியம் சைஸ் நான் ஒரு கப் போட்டிருக்கேன். அந்த மாதிரி மினி சைஸ் வந்து ரொம்ப ரேர். அதுவுமே எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் மினி செம்புலையே. இங்கே பாருங்கள் மயில், இந்த மாதிரி மயில் வச்சுருக்கிறது ரொம்ப, அது நான் ரொம்ப வருஷம் ஓல்டுன்னு ஏன் சொன்னேன். இங்கே பாருங்கள் வெட்டெழுத்து இருக்கும். இப்போ வந்துட்டுலாம் வந்துட்டு டாட் டாட்டாக தானே இருக்கும். இது வந்துட்டு வெட்டெழுத்துலேயே பண்ணது, அதனால ரொம்ப வருஷம் ஓல்டு. பார்த்துக்கோங்க. இதோட சைஸ் நான் என்ன காட்டுறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா 3.8 இன்ச் இருக்குது. இதுலேயே அந்த பெரிய இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. இந்த குட்டி காப்பர் செம்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 3.8 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், யானை விளக்கு. நிறைய பேர் என்கிட்ட யானை விளக்கு இருக்கான்னு நிறைய எனக்கு கேட்பீங்க. குச்சி யானை விளக்கு தான் எப்போதுமே கிடச்சிச்சு. ஆனால் இது யானைக்கு மேலே இருக்கக்கூடிய விளக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரெண்டுமே ஜோடி தான். யானை நடந்து போகிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் க்ளீனாக பக்கத்தில் காட்டுறேன். எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா தான் இருக்குது, எந்த ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல பீஸ். ரெண்டுமே விளக்கு தான், ஜோடியான விளக்கு. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது ரெண்டுமே. அதுக்கப்புறம் இன்னும் விளக்கு கலெக்ஷன் நிறையா வச்சுருக்கேன் இந்த வாட்டி. இங்கே பாருங்கள், கெரோசின் லேம்ப். நிறைய பேர் என்கிட்ட இந்த மாதிரி கெரோசின் லேம்ப் இருக்கான்னு கேட்பீங்க. இந்த வாட்டி ஒன்றே தான் கிடச்சிருக்கு, மினி சைஸ் கெரோசின் லேம்ப். இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே த்ரெட்டு போட்டுட்டு இதில் கெரோசின் ஊற்றிட்டு அந்த காலத்தில் எரிப்பாங்க. இது வந்து கெரோசின் லேம்ப்லாம். எண்ணெய் ஊற்றிங்கன்னா மேலே வரைக்கும் வராது, கெரோசின் ஊற்றும் போது மேலே வரைக்கும் வந்து எரியும். அதுதான் நல்லா இது அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் 3 விளக்கு, 3 அன்னக்கிளி விளக்கு பாருங்கள். 3 இது 2 ஜோடி.
அதுக்கப்புறம் இது அதை விட கொஞ்சம் மீடியம் சைஸு. இது 3மே வந்துட்டு சேமாக இப்படி ஒரே இடத்துல வீட்டில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் அதனால தான் இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன். இது 2மே வந்துட்டு ஒரே ஜோடி. பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அன்னக்கிளி இருக்கும். இங்கே பாருங்கள், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டெப்பாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம பெரிய விளக்கு மாதிரியே ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள் அந்த சொரையெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் இல்லாமல் 5 ஃபேஸ் லேம்ப்பு எல்லாம் 3மே 3 சைடு இல்லாமல் ஃபேஸு 5 ஃபேஸாக இருக்குது. எல்லாமே வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு குட்டியாக. நல்ல கண்டிஷனில் இருக்குது, ஒன்றுமே டேமேஜ் கிடையாது. இதுவுமே அதே மாதிரி தான், மேலே ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு மேலே கிளியே ஓப்பன் பண்ண முடியும் நம்மளால். பார்த்துக்கோங்க, கிளியை தனியாக ஓப்பன் பண்ணி நம்ம அன்னக்கிளியை தனியாக ஓப்பன் பண்ணி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இந்த 3 விளக்கு. இதோட சைஸஸ்லாம் காட்டுறதுங்க. இந்த 2ம் பேராக தான் நான் சேல் பண்ணுவேன், தனித்தனியாக கிடைக்காது. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது 2மே. அப்புறம் இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 இன்ச் இருக்குது. இது 3 லேம்ப்பு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குட்டி லேம்ப்பு, கேரளா சைடில் உள்ள லேம்ப்பு. இது ஏன் கேரளா சைடுன்னு சொல்கிறேன்னா, இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா வாழைப்பூ மாடல்னு சொல்லுவாங்களாம்மா. இங்கே பாருங்கள், இந்த குட்டி லேம்ப்லேயுமே மேலே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் லாக்கை. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உட்காந்து இந்த மாதிரி கட்டிங்லாம் பண்ணுறதுலாம் கேரளா சைடில் தான் இந்த மாதிரி விளக்கில் கட்டு வருமா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க, குட்டி சைஸ்லேயே வந்துட்டு இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நல்ல மினி லேம்ப்பு. இது வந்துட்டு அந்த காலத்தில் வீட்டில் வந்துட்டு காசு போட்டு வச்சுருப்பாங்களாம். நல்ல வெயிட்டாக இருக்குது, தூக்கும் போதே நமக்கு ரொம்ப வெயிட்டாக இருக்குது. இங்கே உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்டினா நல்லா மேக்னெட் மாதிரி ஒட்டிகிட்டு இருக்கும். இப்படி நம்ம லாக் பண்ணிட்டா நல்லா ஒட்டிக்கும். இதில் வந்துட்டு அந்த காலத்தில் காசு போடுவாங்க, அப்படி போக போக சுண்ணாம்பு போட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க திருநார் போடுறதுக்கு. ஆனால் நல்ல லாக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மேக்னெட் மாதிரி. அதான் சொல்கிறேன், மேக்னெட் மாதிரி. அந்த காலத்தில் வந்துட்டு காசு தான் இதில் போட்டு வச்சுருப்பாங்களாம்மா வீட்டில் அம்மாலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, நல்ல வெயிட்டுங்க. தூக்கி பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. 2மே ஜோடி தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்மளும் இதுக்குள்ளே வந்து காசு போட்டு சேமிச்சு வைக்கலாம். நல்ல பீஸ் இது. இருங்க உங்களுக்கு நான் சைஸ் காட்டுறேன். இந்த ஹைட் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் இருக்குது. மேலே சைஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. 2மே ஒரே சைஸஸ் தான். தீபாரணை காட்டக்கூடிய தீப ஆரத்தி தான் இது. ரொம்ப அந்த காலத்துக்குள்ளது. அதாவது முறி வெங்கலம் தான், அதனால தான் இப்படி இருக்குது. பார்த்துக்கோங்க, லேஸாக தான் இருக்கும். நீங்கள் வாஷ் பண்ணால் இன்னொருக்கா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஆன்டிக் பீஸ்னால அப்படியே வச்சுருக்கிறேன். ரொம்ப லைட் வெயிட்டுக்குள்ளே பிரான்ஸ், லைட் வெயிட் பிரான்ஸ் தான். அதாவது முறி வெங்கலம் தான் இது. சைஸ் பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. வேறு என்னெல்லாம் காட்டல. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், முறுக்கு வாளி. அந்த காலத்தில் இதில் முறுக்கு போட்டு யூஸ் பண்ணுவாங்களாம்மா. முறுக்கு வாளி பார்த்துக்கோங்க, உள்ளே நீட்டாக இருக்குது. ஈயம்பூசி நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. இந்த காலத்தில் எனக்கு இது வாளி மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த காலத்தில் இதில் தான் முறுக்கு போட்டு கொடுத்து விடுவாங்களாம்மா எல்லாருக்கும். காய்கறி சட்டி, காய்கறி போட்டு அலசக்கூடிய சட்டி தான் இது. அதாவது கேரளா சைடில் இது இல்லாமல் யார் வீட்லேயுமே இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கும், நம்ம மூவிஸ்லாம் கூட நிறைய பேர் வீட்டில் பார்த்துருப்போம். இந்த மாதிரி இருக்கும், காய் கட் பண்ணி போடுவாங்க. அந்த இதுதான் இது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இதோட கைப்பிடி கூட நல்லா பெருசாக கொடுத்துருப்பாங்க காய்கறியை கொண்டு போகிறதுக்காண்டி. பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸு. அதுக்கப்புறம் இதுவும் என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா பிராஸு. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சட்டியோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச் இருக்குது. இதோட வித்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து எல்லாரோட ஃபேவரட் மினி இட்லி ஸ்டீமர். இங்கே பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். குமிழ் வச்சு இருக்குது உள்ள, குட்டி குட்டி குமிழ். இங்கே பாருங்கள், குமிழ் வச்சு இருக்குது. 3 இட்லி தான் அவிக்க முடியும். 3 இட்லி தான் அவிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இன்னும் அப்படியே வாங்கிட்டு போய் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணால் இன்னும் ஒருக்கா கூட நீங்கள் இல்லை ஊற்றிக்கலாம். அப்போ நல்லாயிருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது மினி இட்லி ஸ்டீமர். இது வந்துட்டு கொஞ்சம் ஸ்மால் சைஸ் இட்லி ஸ்டீமர். மினி இட்லி ஸ்டீமர் நம்ம முன்னாடி போடும்போது நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்கல்ல, அது மாதிரி இது வந்துட்டு ஸ்மால் சைஸ். ரொம்ப மினின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லார்ஜ் மீடியம் சைஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் இது. 8 இன்ச் இருக்குது பார்த்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் 10 இருக்கும். அதை விட மினி சைஸ்னால் 6 இன்ச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய சைஸ் இட்லி ஸ்டீமர், அதாவது லார்ஜ் சைஸ் இட்லி ஸ்டீமர் தான் இது. பார்த்துக்கோங்க, ரிங் வச்ச மாடல். அதுவுமே உள்ள பார்த்துக்கோங்க, ஈயம்பூசி தான் இருக்குது. நீங்கள் இன்னும் வேணும்னா ஈயம்பூசிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். பார்த்துக்கோங்க, உள்ளே ஈயம்பூசி தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. மேலே இருக்கிற ஒரு தட்டு மட்டும் தான் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அதையும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இங்கே பாருங்களேன், நல்ல ஒரு டேமேஜும் கிடையாது. நல்ல பீஸுங்க, நல்ல லார்ஜ் சைஸு. இருங்க இதோட சைஸை மட்டும் நான் ஃபஸ்ட் காட்டுறேன். என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிராஸ் தான்.
ஸோ இது சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் 12 இன்ச்சு, அதாவது லார்ஜ் சைஸ்னால் 12 இன்ச். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அதுதான் இது. முறி பிளேட்ஸு போன வாட்டி ஒரு 5 பிளேட்ஸ் கிடச்சி, இந்த வாட்டி ஒரு 3 பிளேட்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. 3மே வந்துட்டு முறி பிளேட்ஸ் தான். இதில் சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த்துக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினச்சி வாங்காமல் இருக்காதீங்க. நீங்கள் வாங்கி க்ளீன் பண்ணிங்கன்னா செம்மையாக நல்ல தங்க கலரில் மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே சாப்பிட தோணும். இதோட சைஸஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணும்போது நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அழகாக சென்ட் பண்ணிடுறேன். பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி நான் நிறைய திங்ஸோடு உங்களுக்கு வந்திருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் மேலே இருக்கிற நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நான் கொடுத்துருவேன். இந்த நம்பருக்கு புக் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய்.